ஒரு சின்ன இன்னோவேஷன் பண்ண போகிறேன். நான் சூஸ் பண்ணியிருக்க ட்ராயிங் வந்து சவுத் இந்தியாவோடது. பட் நான் பண்ண போகிற ஸ்டைல் வந்து நார்த் இந்தியாவோடது. டால்கம் பவுடர் போட்டுக்கோங்க, அப்போ நீங்கள் ஸ்டிக்கினஸ் அவாய்ட் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் டெக்னிக் எங்கே யூஸ் பண்ணியிருக்கேனோ அது மட்டும் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி இயர்பட்ஸ் வச்சுட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் அழுத்தி தொடச்சோனாலே மிரர் க்ளீன் ஆகிடும். ஹாய், திஸ் இஸ் மாலினி. வெல்கம் பேக் டு மை சேனல் sartcassata. Theyyam Lippan Painting-ஓட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். தெய்யம் ஆர்ட்டில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான போர்ஷனே அந்த ஃபேஸ் தான். இதை வந்து முகத்தெழுத்து அப்படின்னும் சொல்லுவாங்க. மெலிசான ப்ரஷ் எடுத்து ஆரஞ்ச் அண்ட் க்ரோம் எல்லோ யூஸ் பண்ணி ஃபேஸ் ஷேடிங் கொடுத்துருக்கேன். அது மேலே டீட்டெயிலிங் வந்து ரெட் யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். டீட்டெயிலிங் கொடுக்கறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது 000 ப்ரஷ். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபேஸ்லேயும் நான் ஆரஞ்ச் கொடுத்துக்கிறேன் பேஸ் கோட்க்கு. இப்போ கண்ணு போட்டுட்ருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒயிட் அண்ட் ரெட் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிவிட்டு மைக்கு வந்து பிளாக் கொடுத்துருக்கேன். டீட்டெயிலிங் அகெயின் ரெட், பிளாக், எல்லோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன். டாட்டிங் டூல் யூஸ் பண்ணி எல்லோ டாட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இங்கே ஃபேஸ் பொறுமையாக பண்ணாலே பாதி பெயிண்டிங் முடிஞ்ச மாதிரி. நெத்திக்கு மேலே ஒரு பார்டர் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு வந்து நான் ஃபுல்லாகவே பிளாக் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். பிளாக் பெயிண்ட் வந்து காஞ்சதுக்கு பின்னாடி அதில் வந்து நான் சில்வர் டஸ்ட் எடுத்து லைட்டாக ரப் பண்ணிக்கிறேன் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி. சில்வர் டஸ்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள், அந்த ஃபேஸில் படாமல் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஃபிங்கரில் அப்ளை பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். நம்ம பட்டும் படாமல் அப்ளை பண்ண முடியும். மைன்யூட்டான பிளேசஸில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மைன்யூட்டான பிளேசஸில் நம்ம ஃபிங்கர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ண முடியாது. அந்த மாதிரி பிளேஸ்க்கு நான் சின்ன ப்ரஷ் எடுத்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நெத்திக்கு மேலே 2 குட்டி சக்கரம் மாதிரி இருக்குல்ல, அங்கே வந்து இதே டெக்னிக் ஃபாலோ பண்ணி நான் ஃபில் பண்ணிக்கிறேன். பிளாக் அடிச்சுட்டு சில்வர் டஸ்ட்டை லைட்டாக டச்சப் பண்ணிக்கிறேன். ஃபேஸ்க்கு அடியில் ஒரு பெரிய ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது, அங்கே வந்து நான் எல்லோ கலர் பேஸ் கோட் கொடுத்து காய வச்சிட்டேன். ஃபேஸோட 2 பக்கத்துலேயும் பெரிய வீல் மாதிரி இருக்குல்ல, அங்கேயும் வந்துட்டு நான் ஆரஞ்சு, ரெட் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் கொடுத்துக்கிறேன். இந்த கம்ப்ளீட் பிக்சருமே பார்த்தீங்கனாலே ரெட் டோனில் தான் இருக்கும். நான் வந்துட்டு ரெட், ஆரஞ்ச், எல்லோ, அப்புறம் பிளாக், க்ரீன்லாம் நானே சும்மா ஒரு சின்ன வேரியேஷனுக்காக கொடுத்துருக்கேன். இருக்கிற 4-5 கலரே மாற்றி மாற்றி நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அந்த சக்கரம்க்கு வந்து நான் ஷேடிங் கொடுத்துட்ருக்கேன் லைன் லைனாக போட்டுட்டு.
அந்த வீலுக்கு பின்னாடி வந்துட்டு நான் ப்ரௌன் கலர் கொடுத்துட்ருக்கேன். கலரிங் வந்து நான் ஓனாக தான் கொடுத்துட்ருக்கேன் சில இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரௌன், க்ரீன், அப்புறமா மெரூன் இதெல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. பட் இதெல்லாமே கொஞ்சம் பிக்சர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். முன்னாடி எல்லோ கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக போட்டுட்டு ஒரு பீட்ஸ் மாதிரி எஃபெக்ட் கொண்டு வரேன். அந்த ஃபேஸோட சைடில் இருக்க அந்த வீல், அதுக்கப்புறம் அந்த பார்டர், அதெல்லாம் வந்துட்டு நான் கோல்டு கொடுக்கலாமா சில்வர் கொடுக்கலாமான்னு எனக்கு ஒரு டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில்வரே கொடுத்துடலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த கிரீடம் கலர் பண்ணிகிட்ருக்கேன். அவுட்லைன் வந்து நான் ரெட் கொடுத்துட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கனாலும் நான் என்னோடய ஓன் கலர் காம்பினேஷன் அண்ட் டிசைன்ஸ் தான் நான் போட்டிருப்பேன். லைக் இன்பிட்வீன் வந்து ஆரஞ்சு, அப்புறமா ரெட்டு, அதுக்கப்புறம் ப்ரௌன், மெரூன், க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கலர் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரம் ஸ்டார்டிங் டில் எண்ட் டோட்டலாக எனக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 50 ஹவர்ஸ்க்கு மேலே எடுத்திருக்கோம். 2 வாரமாக கிடைக்கிற கேப்பில் அப்பப்போ ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். லைக் ஒரு நாள் 8 ஹவர்ஸ், இன்னொரு நாள் ஒரு 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியும், 5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியும். கொஞ்சம் பிரேக் எடுத்து தான் பண்ணேன். அண்ட் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ்ஸே தனி தான். நான் இப்போ மேலே வந்து பிளாக் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இங்கேயும் நான் அதே சில்வர் டஸ்ட் தான் அப்ளை பண்ண போகிறேன். பட்ஸ் வச்சு நான் பெயிண்ட் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மிரர் மேலே இருக்கிற பெயிண்ட் வந்து காஞ்சி போயிடுச்சு. ஸோ நான் இயர்பட்ஸ் வச்சு கொஞ்சம் லைட்டாக அழுத்தி தேய்ச்சாலே அந்த பெயிண்ட்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஒரு ஒரு மிரரும் நம்ம எங்கெங்கெல்லாம் ஊட்டியிருக்கோமோ அது எல்லாமே 1 by 1 க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக ஃபிங்கர்ஸ் வலிக்கும் தான், பட் பேரபிளாக தான் இருக்கும். இப்போ வரைக்கும் பாதி பெயிண்டிங் முடிச்சிட்டோம். கீழே செகண்ட் ஹாஃப் வந்து ஈஸி தான். ஃபுல்லாக நிறைய ஜுவல்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ கலர்ஸ் வந்து நம்ம இதே மாதிரி தான் மாற்றி மாற்றி கொடுக்க போகிறோம். நான் வந்து ஒரு கலர் கோடிங் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு கிரீடத்தில் வந்து இந்த ரவுண்ட் மிரர்ஸ்க்கு க்ரீன் போட்டிருந்தேன். அதனால நான் செயின்க்கு க்ரீன் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி அந்த திலகம் ஷேப்பில் வந்து இருக்க மிரர் கிட்ட வந்து நான் மெரூன் கொடுத்துருந்தேன். ஸோ நெக்லஸ்லேயும் இங்கேயும் மெரூன் கொடுத்துக்கிட்டேன். ரெக்டாங்குலர் மிரர்ஸ்க்கு வந்து நான் ரெட் கொடுத்துக்கிட்டேன். அந்த நெக் போர்ஷனில் ஃபைனல் செக்ஷனுக்கு வந்து நான் ஆரஞ்சு கொடுத்தேன். அப்புறமா அது கொஞ்சம் பிளெயினாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் ஷேடிங் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லோ அண்ட் ரெட் யூஸ் பண்ணி நான் ஷேட் பண்ணியிருக்கேன்.
நம்ம ஆரஞ்சு பெயிண்ட் அப்ளை பண்ணோம்ல, அது வெட்டாக இருக்கும் போதே நீங்கள் ஷேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக் போர்ஷன் இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. பேலன்ஸ் இருக்க விட்டு போன ஏரியாவில் வந்து நான் பிளாக் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கேன். இதர் சில்வர் ஆர் கோல்டு யூஸ் பண்ணி ஆன்டிக் ஃபினிஷ் கொடுக்க போகிறேன். அந்த செயினில் வந்து நிறைய டாலர் மாதிரி இருக்குல்ல, அந்த எல்லா ஹேங்கிங்ஸ்க்குமே நான் பிளாக் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் பேக்ரவுண்டுக்கு வந்து பிளாக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மெலிஸ் ப்ரஷ் எடுத்து ஃபுல்லாகவே பிளாக்கில் அவுட்லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரீமைனிங் இருக்க பிளேஸ் வந்து கொஞ்சம் பெரிய ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் வந்து நான் என்ன கலர் கொடுக்கலான்னு ரொம்ப யோசித்தேன். அதுக்கப்புறம் பிளாக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பெயிண்ட் தான் பண்ணேன். அண்ட் ஃபைனல் ரிசல்ட் வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. அதனால நான் கொஞ்சம் ஒரு ஃபயர் எஃபெக்ட் மாதிரி அங்கங்கே ஆட் பண்ணிக்கிட்டேன் பேக்ரவுண்டில். ஒன்ஸ் பெயிண்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பெயிண்டிங்கை வந்து எல்லா சைட்ஸ்லேயும் எட்டி பாருங்கள். எங்காச்சும் உங்களுக்கு ஒயிட் ஸ்பேஸ் தெரிஞ்சிச்சுன்னா அந்த நூக் அண்ட் கார்னர்ஸையும் ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு நீட் ஃபினிஷை தரும். முன்னாடி நம்ம பிளாக் கொடுத்த இடத்துலலாம் நான் இப்போ சில்வர் டஸ்ட், கோல்டு டஸ்ட்லாம் கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாகவே கவர் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பட்டும் படாமல் டச் அப் பண்ணுங்கள். பிளாக் பேக்ரவுண்டில் இப்போ நான் ஷேடிங் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ரெட் போட்டுக்கிட்டேன். அது வெட்டாக இருக்கும் போதே கொஞ்சம் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ போட்டுக்கிட்டேன். அண்ட் அந்த பிளாக்கும் ரெட்டும் ஜாயின் ஆகிற இடத்துல கொஞ்சம் மெரூன் போட்டுக்கிட்டேன். இதே மாதிரி 4 சைட்ஸ்லேயும் பண்ணிக்கிட்டேன்.
ஜஸ்ட்டு ப்ரஷ் வச்சு டேப் பண்ணுங்க. சிம்பிள் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.